कराचे पूजेस साहित्य आहे विशेष, परी पूजावया तुम्हास जगी पदार्थ न राहिला. இந்த ஓவியில் மற்ற தெய்வங்களை பூஜிப்பதற்கு அதற்கென பிரத்யேகமான சிறப்பு பொருட்களும் வழிபடு முறைகளும் உள்ளன. ஆனால் உம்மை பூஜிக்க உகந்த பொருட்கள் இவ்வுலகில் ஏதும் இல்லை என்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார். இந்த ஓவியில் பாபா சாக்ஷாத் பரம்பொருளாகவே இருப்பதால் அவரை பூஜிப்பதற்கென்று பிரத்யேகமான உகந்த பொருட்கள் ஏதும் கிடையாது என்று தாஸ்கனு கூறுகின்றார். இதே கருத்தை ஸ்ரீ சாய் சத்சரிதத்தினுடைய 1வது அத்தியாயத்தில் ஓவி எண் 49 குறிப்பிடுகின்றது. ஜியா துஜ்யா துஜ உபமாவே தோதோ ஆஹேச தூஞ்சி ஸ்வபரவே ஜே காஹி திருஷ்டி படாவே தேதே நடாவே துவாம் ஸ்வயேம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது, சத்குருவே, உமக்கு எதையுமே உவமானமாக காட்ட இயலாது. ஏனெனில் உம்முடைய இயற்கையான குணத்தினால் எந்த பொருள் உவமானமாக காட்டப்படுகிறதோ அதில் ஏற்கனவே தாங்கள் உறைந்திருக்கின்றீர். எப்பொருளின் மீது கண் பார்வை விழுந்தாலும் அது நீர் எடுத்துக்கொண்ட ஓர் உருவமாகவே உள்ளதென்றோ என்று ஹேமத் பந்த் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இங்கு பூரணத்துவத்தின் வடிவமாக ஸ்ரீ சாயிநாதர் இருப்பதால் பொருட்கள் அனைத்தும் அவர் கொடுத்ததே, அவர் நிறைந்ததே. உதாரணமாக சூரியனுக்கு கடற்கரையில் அர்க்கியம் கொடுப்பதை குறிப்பிடலாம். கடலின் நீரை எடுத்து அர்க்கியமாக கடலிலேயே விடுவோம். அதுபோல பாபாவிற்கு பயன்படுத்தப்படும் பூஜை பொருட்கள் யாவும் பாபாவினாலேயே அளிக்கப்பட்டது என்பது கருத்தாகும். இந்த ஓவியில் மட்டுமல்ல, இதற்கு பிறகு வரும் 106, 107, 108 ஆகிய ஓவிகளிலும் கூட தாஸ்கனு மகராஜ் இதே கருத்தை பதிவிடுகின்றார். ஜெய் சாய்ராம்.